ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாரியோட ஓரம் எப்படி நீட்டாக பிசுறு இல்லாமல் இழுத்துக்கிட்டு இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். காட்டன் சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அடிச்சிடலாம், மடிப்பு வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். ஆனால் இந்த பூனம் சாரீலாம் பார்த்திங்கன்னா மடித்து அடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், துணி வந்து இழுத்துட்டு போகும். நான் இந்த சாரியில் இப்போ ஏற்கனவே ஓரம் வந்து அடித்து வச்சுருக்கேன். அதில் வந்து எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணாமல் அப்படியே நான் அடிச்சிருக்கேன். பாருங்கள், இதில் எவ்வளோ நீட்டே இல்லாமல் எப்படி துணி அங்கங்கே வெளியவும் இழுத்துக்கிட்டும் வந்து கிராஸாக வந்து இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து எப்படி கரெக்டாக நீட்டாக அடிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கட் பண்ணுற மணி லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அந்த 2 துணியும் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நூல் வந்து வரும். அந்த நூலை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த நூல் வந்து எங்கே போகுதோ அந்த இதுலேயே வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு போகணும். இந்த நூல் வந்து நம்ம வந்து இழுக்கும் போது ரொம்ப கொஞ்சம் உள்ளுக்கையும் வந்து துணி போகும். பாருங்கள், நான் இழுக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நூல் எங்கே போகுதோ அந்த இடம் வந்து அப்படியே சுருக்கமாக இருக்குது பாருங்கள். அந்த நூலை எடுத்ததுக்கப்புறம் அந்த இதோடு வந்து தெரியும், நூல் இல்லாத இடம் வந்து தெரியும் நல்லா. அதுலேயே நம்ம வந்து கட் பண்ணிட்டு போகணும். எவ்வளோ தூரம் இழுத்து அறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இது பாதை வந்து தெரியுது பாருங்கள், சுருக்கம் இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த இதுலேயே வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி பாருங்கள், எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கேருந்து திருப்பி அந்த நூல் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிடிச்சி இழுத்து கட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த இதை நூல் இழுத்த வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணுற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வராது. நமக்கு பார்க்கும் போது இதுதான் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இதுதான் வந்து சரியான நேரில் வந்து நமக்கு கிடைக்கும். துணி நம்ம வந்து மடித்து சாரீ மடித்து அடிக்கும் போதும் எந்த ஒரு இழுவையும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், வளைச்சி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முற்றிலும் பிகினர்ஸ்க்காக தான் பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணிவிட்டு அதிலே வந்து கட் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கட் பண்ண அந்த நூல் வந்து தெரியும் நமக்கு எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இழுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாரியை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப கிராஸாக இருக்கும். சில இது வந்து இந்த பார்டருக்கு உள்ளுக்கே கூட வந்து நூல் வரும். அப்போ ரொம்ப வளைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சாரீ, கரெக்டான இதில் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணும்போது மடித்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வளைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் இப்படி கட் பண்ணிவிட்டு மடித்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக வந்து தெரியும், லைட்டாக கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கிறது வந்து பேக் சைடு. இந்த சைடு பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது. இப்போ பேக் சைடு வந்து நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ராங் சைடு. ஃப்ரெண்ட்ஸ், இது முற்றிலும் வந்து தெரியாதவங்களுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் மடித்து அடிக்கிறேன் பாருங்கள். சும்மா ஒரு 1/4 இன்ச் கிட்ட வந்து மடிச்சுட்டு 2 மடிப்பு மடிக்கணும். பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் எதுவுமே பண்ணலை பாருங்கள், லைட்டாக தான் மடிக்கிறேன். மடிப்பு வந்து நமக்கு தன்னாலேயே வந்து நீட்டாக வந்து வந்துடும். எப்போவுமே சாரீ வந்து ஓரம் அடிக்கும் போது அந்த இதை வந்து பிடிச்சி இழுக்கக்கூடாது. எந்த ஒரு துணி தைக்கும் போதுமே துணியை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். துணியும் வந்து நீட்டாக இருக்குது. முதல் நான் காமிச்ச தையலுக்கும் இதுக்கும் உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பார்டர் ஒட்டி நேராக கோடு இருக்குது, ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போதும் துணி வந்து இழுத்துட்டு போகும். அந்த ஓரம் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு சைடு முந்தான சைடு மட்டும் அடிச்சிட்டேன்.
பாருங்கள், லைட்டாக தான் மடித்து அடிக்கிறேன். தையல் எப்படி நீட்டாக வருது பாருங்கள். பேக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ப்ராசஸில் தான் உள் சைடும் வந்து நம்ம வந்து அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் உள்ள துணி சொருகோம்ல, அதுலேயும் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதே ப்ராசஸ் தான். நூல் எடுத்துகிட்டு கட் பண்ணணும். அந்த முந்தான சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே வந்து வந்திருக்கும். அந்த முந்தானைக்குள்ளே வந்து வராமல் இருந்திருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், கொஞ்சம் துணி வெளியே உள்ள அந்த மாதிரி வந்து போகும். அந்த நூல் எங்கே போதோ நீங்கள் அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெளியவே இங்கனுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து திருப்பி கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணுறேன். பாருங்கள், அதே மாதிரி தான் பண்ணணும். ஷால்க்கு, பூனம் ஷால்க்கு, சாரிக்கு, இந்த மாதிரி நொழுன்னு இருக்க துணிக்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபுல்லாகவே இந்த பாருங்கள், இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த நூல் வந்து பாருங்கள் கிராஸாக எங்கே போய் முடியுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இன்ச் கிட்ட வந்து உள்ளே வருது. ஆனால் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் கட் பண்ணிடுங்க. தையல் போடும்போது நமக்கு வந்து நீட்டாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். சாரி பத்தாதோ, ஐயோ இவ்வளோ தூரம் வருதோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சாரி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ துணி வந்து கட் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் நீங்கள் மடித்து அடிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ராங் சைட் பேக் சைட் வந்து பார்த்துட்டு எப்பயும் போல் மடித்து தைச்சிடலாம். எப்போ எந்த ஒரு தையல் போட்டாலுமே ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தையல் வந்து சீக்கிரம் வந்து பிரியாமல் இருக்கும். பாருங்கள், லைட்டாக தான் நான் மடிச்சிருக்கேன். அது எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். இதை கட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு நம்ம வந்து அப்படியே தைச்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்காது. கஸ்டமருக்கும் பார்க்க அது ரொம்ப இதாக இருக்கும். என்ன இப்படி அடித்து வச்சுருக்காங்கன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.